ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி நமது ஹிருதயத்திற்குள் அன்னையை கொண்டு வருவோம். நமது இதயத்திற்குள் அன்னையின் திருவுருவத்தை நிலைநிறுத்தி அவரின் பொற்கமல திருப்பாதங்களில் நாம் மலர்களால் அர்ச்சனை செய்து வணங்கி அவரின் அன்பை பெறுவதற்காக நமது பிரார்த்தனையை வைப்போம். தாய், தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வந்து அமர்ந்திடுங்கள். தங்களின் பொற்கமல திருப்பாதங்களை நாங்கள் மலர்களால் பூஜிக்கும் பாக்கியத்தை தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள். தாயே, தங்களின் அன்பானது எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளையும் அறியாமை என்ற இருளையும் அகற்றிவிடுகிறது. தங்கள் அன்பினால் நாங்கள் தூய்மையான ஆத்மாதான். தாயே, எங்களுக்கான என்ற இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தயவு செய்து தாங்களே வழிநடத்தி செல்வதோடு நாங்கள் தியானத்தின் ஆழத்தை உணர்வதற்கும் அதை அடைவதற்கும் தயவு செய்து அருள் புரிந்து அனுமதியும் தாருங்கள். நமது கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளுவோம். கவனத்தை நமது சகஸ்ராராவிலேயே வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ மகாலக்ஷ்மி மகாசரஸ்வதி மகாகாளி திரிகுணாத்மிகா குண்டலினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமः. ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ கல்கி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி
ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. ॐ त्वमेव साक्षात् श्रीं कल्की साक्षात् श्रीं सहस्रारस्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देवै नमो नमः. ஸ்ரீ கணேச மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, நாங்கள் தங்களுக்கு எதிராக இழைக்கின்ற அனைத்து தீயவைகளையும் தாங்கள் பொறுமையோடும் சகிப்பு தன்மையோடும் ஏற்றுக்கொள்கிறீர்கள். தயவு செய்து எங்களுக்கு அந்த பொறுமையையும் சகிப்பு தன்மையையும் எங்களுள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். தாயே, தயவு செய்து நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம். ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் பூமி தத்துவத்தின் மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான தேவையற்ற கடந்த காலத்தின் நினைவுகளும் தூய்மையற்ற கவனமும் தூய்மையற்ற ஆசைகளும் பயம், குற்ற உணர்வு போன்ற அனைத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் தங்களின் தூய விருப்பத்தை பிரதிபலிக்க கூடியவர்களாக இருக்க தயவு செய்து எங்கள் ஆசிர்வதித்து அருள் புரியுங்கள்.
கவனத்தை நமது இடா நாடியில் வைத்து சில நொடிகள் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் ஆகாய தத்துவத்தின் மார்க்கமாக அகற்றிவிடுங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான அசுர குணங்களையும் அதிகப்படியான சிந்தனைகளும் அதிகப்படியான உடல் உஷ்ணமும் பொறுப்பற்ற நிலைமையும் இனிமையற்ற நடத்தையும் அகங்காரத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் உண்மையை உணர்ந்த தூய்மையான ஆத்மாவாக இருக்கின்றோம். அந்த உண்மை தன்மையோடு எங்களின் செயல்கள் அனைத்தும் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் எங்களிடமிருந்து அகற்றிவிட்டு நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, பரிணாம வளர்ச்சியின் மூலமாக இந்த மனித பிறவியில் எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வை அளித்துள்ளீர்கள். அதன் மூலம் தர்மத்தையும் சத்தியத்தையும் எங்களுக்கு உணர்த்தியிருக்கிறீர்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் இறை தொடர்பிலேயே இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது சுழுமுனை நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனத்தை நமது மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், எங்களின் மூலாதார சக்கரத்தில் ஸ்ரீ கணேசராக வீற்றிருக்கும் தங்களை நாங்கள் பணிவோடு வணங்குகிறோம் அம்மா. தயவு செய்து எங்களுக்குள் கள்ளம் கபடமற்ற குணத்தை நிலைநிறுத்துங்கள். நாங்கள் சமநிலையிலிருந்து தன்னம்பிக்கையுடன் இருந்து தெய்வீகத்தின் பிரம்மானந்தத்தை உணர்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். தாய், எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து தீயவைகளையும் ஆளுமை எங்களுக்குள் இருந்து அகற்றிவிடுங்கள். தாய், எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு தடைகளாக இருக்கும் அனைத்து தூய்மையற்ற கவனத்தை அகற்றிவிட்டு எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. எங்களுக்குள் ஸ்ரீ கணேசரின் விவேகத்தையும் அவரின் தெய்வீக ஞானத்தையும் எங்களுள் நிலைநிறுத்துங்கள். தாய், எங்களுக்குள் கூட்டுணர்வின் விழிப்புணர்வை நிலைநிறுத்தி எங்களுள் தர்மத்தை முழுமையாக தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். தங்கள் அருளால் எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளும் அகன்று போக நாங்கள் தூய்மையான விருப்பத்துடன் தங்களிடம் பிரார்த்தனை செய்கிறோம் அம்மா. தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம். ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நம்முடைய மூலாதார சக்கரத்திலேயே வைத்து ஸ்ரீ கணேச ஆதர்ஷம் கூறுவோம். ஓம் நமஸ்தே கணபதயே त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं तत्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं कल्विदं ब्रह्मासि त्वं साक्षात् आत्मासि नित्यं हृदं वच्मि सत्यं वच्मि त्वं माम् वक्तारम् श्रोतारम् दातारम् अवादातारम् अवानुचानम् अवशिष्यम् पश्चादात् पुरस्तात् अवोत्तरादात् दक्षिणादात् चोर्वादात् अवादरादात् सर्वतो मां बाहि बाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वम् आनन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वतो जायते सर्वं जगदिदं त्वष्टिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमेष्यति सर्वं जगदिदं त्वयि प्रतीति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि
त्वं गुणत्रयातीतः त्वं देशत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितियोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वं योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मास्त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरो गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वारक परदरक अर्तीन्दुलसितं तारेणरुद्धम् एतत्त्वमनुस्वरूपं कहारक पूर्वरूपम् आहारो मध्यमरूपम् अनुस्वार शान्तिरूपं बिन्दुरुत्तररूपं नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृत्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रथं सवरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं सृष्ट्यादौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो वराधपतये नमो गणपतये नमः ब्रह्मदपतये नमस्ते अस्तु लम्बोदराय एकदन्ताय विघ्ननाशिने शिवसुधाय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களின் சுவாதிஷ்டான சக்கரத்தில் ஸ்ரீ பிரம்மதேவ சரஸ்வதியாக அமர்ந்திருக்கும் தங்களை நாங்கள் பணிவோடு வணங்குகிறோம். தாய், தயவு செய்து எங்களின் அறியாமையை அகற்றிவிடுங்கள். தாங்கள் எங்களுக்கு அளித்துள்ள தெய்வீக அறிவான சகஜ யோகமும் அதிலுள்ள நாடிகள், சக்கரங்கள், தெய்வங்களை பற்றி அறிந்து கொண்டதுடன் எங்களுக்குள் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை எவ்வாறு சுத்திகரிப்பு செய்து கொள்வது என்ற அறிவையும் எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். தாயே, தெய்வீக ஞானத்தின் மூலமாக தெய்வத்தின் நீதியையும் குண்டலினி பற்றியும் அறிந்து கொள்ள வைத்ததற்கும் எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். தாயே, நாங்கள் முழுமையாக இதனை புரிந்து கொண்டு இன்னும் ஆழமாக
தெய்வீகத்தினுள் எங்களின் தியானத்தின் மூலமாகச் செல்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, நாங்கள் எதுவும் செய்யவில்லை, அனைத்தையும் தாங்களே செய்கிறீர்கள். அதனை ஆனந்தத்தோடு மகிழ்ந்து அனுபவிப்பவரும் தாங்களாவீர். மந்திரம். ஸ்ரீ பிரம்மதேவ சரஸ்வதி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ பிரம்மதேவா சரஸ்வதி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் மெதுவாக நம்முடைய நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். மெதுவாக நமது கவனம் இடது நாபி சக்கரம். தாயே, எங்களின் இடது நாபி சக்கரத்தில் தாங்கள் ஸ்ரீ கிரகலக்ஷ்மியாக அமர்ந்திருக்கிறீர்கள். எங்களுக்குள் மன அமைதியும் மன நிறைவும் எப்பொழுதும் இருக்குமாறு தாங்களே பார்த்து கொள்கிறீர்கள். எங்களுக்குள் இல்லத்தரசியின் தத்துவத்தை நிலைநிறுத்துகிறீர்கள். யோகினிகள் ஒரு மகளாகவும் ஒரு சகோதரியாகவும் மனைவியாகவும் தாயாகவும் இருந்து இந்த சக்கரத்தில் ஸ்ரீ மகாலட்சுமியின் தத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, எங்களின் இல்லம் எங்களை சுற்றி இருக்கின்ற அனைத்து இல்லத்திலும், அனைத்து சகஜ யோகிகளின் இல்லத்திலும் மன அமைதியும் நிறைவும் இருக்க தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. மந்திரம். ஸ்ரீ கிரகலக்ஷ்மி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கிரகலக்ஷ்மி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் மெதுவாக நம்முடைய வலது நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களின் வலது நாபி சக்கரத்தில் ஸ்ரீ ராஜலக்ஷ்மியாக வீற்றிருக்கும் தங்களை நாங்கள் பணிவோடு வணங்குகிறோம் அம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து தீமைகளையும் அழித்துவிட்டு எங்களுக்குள் தெய்வீகத்தின் தூய்மையையும் எல்லா தெய்வீக விருப்பங்களையும் எங்களுள் நிலைநிறுத்தி அதற்குரிய செயல்களை செய்ய வைப்பவரும் தாங்களாவே. தங்களை நினைத்து தியானிப்பவர்களின் துன்பங்களையும் துக்கங்களையும் தாங்களே துடைத்து விடுகிறீர்கள். தாயே, எங்களின் அனைத்து விதமான குடும்ப கவலைகளிலிருந்தும் பண பிரச்சனைகளிலிருந்தும் தங்கள் அருளால் நாங்கள்
விடுவிக்கப்படுகின்றோம். எங்களின் நல் வாழ்வை பாதுகாப்பவரான தாங்கள் எங்களுள் ஸ்ரீ மகாலட்சுமி தத்துவத்தையும் ஸ்ரீ ராஜலட்சுமி தத்துவத்தையும் நிலைநிறுத்துகிறீர்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் எங்களுள் தங்களின் அன்பையும் உண்மையையும் நிலைநிறுத்த தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ராஜலக்ஷ்மி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ராஜலக்ஷ்மி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம். மெதுவாக நம்முடைய நடு நாபி சக்கரத்திற்கு நமது கவனத்தை கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணுவாக எங்களின் நாபி சக்கரத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். தாயே, தாங்களே பரிணாமத்தின் சக்தியாவீர். தாங்கள் எங்கும் நிறைந்திருப்பவர். எங்களுக்கான ஆன்மீக ஏற்றத்தை தருபவர். எங்களுக்குள் மன அமைதியை நிலைநிறுத்துபவர். தாங்களே தியானத்தின் சக்தியாவே, எங்களின் செயலின் சக்தியாவே, அனைத்து உயிரினங்களுக்கும் அடைக்கலம் தருபவரான தாங்கள் எங்களின் மத்திய நாடியில் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணுவாக அமர்ந்திருக்கிறீர்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் ஆரோக்கியம், செல்வம், தாராள குணம், கருணை, மன நிறைவு போன்ற குணங்களையும் தர்மத்தையும் எங்களுள் நிலை பெற்றிருக்க தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய பவசாகரத்திற்கு கொண்டு வருவோம். குருவே, உயர்வான ஆத்மா, சர்வ வல்லமையுள்ள கடவுள். குருவே பிரம்மா, குருவே விஷ்ணு, இறைவன் சிவனே குரு. குருவே உண்மையிலேயே உயர்ந்த ஆத்மா. தாயே, தாங்களே எங்களின் மாசற்ற ஆதி குருவாவீர். தங்களுக்கு எங்களின் வணக்கங்களை சமர்ப்பிக்கிறோம் அம்மா. எங்களுக்குள் குரு தத்துவத்தை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். ஒரு குருவிற்குரிய கண்ணியத்தையும் நடத்தையும் எங்களின் செயல்களில் நிலைநிறுத்த தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. எங்களுக்குள் இருக்கின்ற 10 குருமார்களின் ஆசீர்வாதங்களும் அவர்களின் தத்துவங்களையும் எங்களுள் நிலைநிறுத்த தயவு செய்து அருள் புரியுங்கள்.
ஸ்ரீ ராஜா ஜனகர் தெய்வீக சக்தியின் உலகில் வாழும் பொழுது பிரம்மம் உங்களை பார்த்து கொள்ளும் என்று கூறியவர் ஸ்ரீ ராஜா ஜனகர். அவரின் இந்த தத்துவம் எங்களுள் நிலைநிறுத்த தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. நம்பிக்கை, தியாகம், அர்ப்பணிப்பு மற்றும் பொறுமை இதுவே இறைவனை அடையும் வழி என்று கூறியவர் ஆபிரகாம். இந்த குணங்கள் எங்களுள் நிலைநிறுத்த தயவு செய்து அருள் புரியுங்கள். நாங்கள் பலமாக வலிமையுடன் இருந்து கடவுள் இடுகின்ற கட்டளைகளை எங்களுள் கடைபிடிக்க வேண்டும் என்று கூறியவர் மோசஸ். அவர் கூறிய வலிமையை தயவு செய்து எங்களுள் நிலைநிறுத்துங்கள். இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்தையும் பற்றற்ற நிலையில் இருந்து சரி செய்பவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறியவர் ஜரதாஷ்டிரா. அவரின் இந்த தத்துவம் எங்களுள் நிலைநிறுத்த தயவு செய்து அருள் புரியுங்கள். கேட்பதால் மறந்து விடுவோம், பார்த்தால் நினைவிருக்கும். அதுவே தெய்வீகத்தை பரப்பும் பணியை செய்யும் பொழுது புரிந்து கொள்வோம் என்று கூறியவர் கன்பூஷியஸ். அவரின் இந்த தத்துவம் எங்களுள் உண்மையை புரிய வைக்க நிலைநிறுத்த தயவு செய்து அருள் புரியுங்கள். மற்றவர்களை அடக்கி ஆள்வது பலம், அதுவே எங்களின் குணங்களை அடக்கி வாழ்ந்தால் அதுதான் உண்மையான சக்தி என்று கூறியவர் லாவோட்சே. அவரின் இந்த உண்மை எங்களுள் எப்பொழுதும் நிலைநிறுத்தி செயல்படுத்த தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. எப்பொழுதும் சத்தியத்தை தேடுபவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறியவர் சாக்ரட்டிஸ். அவரின் வாக்குப்படி நாங்கள் சத்தியத்தை எங்களுள் உணர்ந்தவர்களாக இருக்க தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. ஆண்டாண்டு காலமாக பக்தியுடன் இருப்பதை காட்டிலும் இறைவனோடு இணைந்த தியான நிலையில் இருப்பது சிறந்தது என்று கூறியவர் முகமது நபி. அவரின் இந்த கூற்று உண்மையை எங்களுக்குள் உணர்த்தி எங்களின் தியானத்தை மேம்படுத்துவதாக இருக்கும். இந்த நிலையை நாங்கள் அடைய தயவு செய்து அருள் புரியுங்கள். அனைவரிடத்திலும் சகோதரத்துவத்துடன் பழகுவதுடன் எங்களின் மனதை வென்று உலகத்தை வெல்வது நன்று என்று கூறியவர் குருநானக். அவரின் இந்த கூற்றுப்படி எங்களின் மனதை வெல்லும் சக்தியை தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. மனிதரிடத்தில் தெய்வத்தை காணுங்கள் என்று கூறியவர் ஷீரடி சாய்பாபா. நாங்கள் எங்களை சுற்றி இருப்பவர்களிடம் அன்பு தத்துவத்தை பரப்பும் பொழுது தங்களின் அருளாசியை நாங்கள் முழுமையான பெற்றவர்களாக இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நம்முடைய பவசாகரத்தில் வைத்து ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேயா மந்திரத்தை கூறுவோம்.
ॐ त्वमेव साक्षात् श्री आदिगुरु दत्तात्रेया साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः. கவனம் மெதுவாக நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். தாய், குழப்பம் மற்றும் மாயையிலிருந்து எங்களை அகற்றி எங்களுக்கு சகஜ யோகத்தை வழங்கியதற்கு எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. படைப்பு மற்றும் பரிணாமத்தின் வளர்ச்சியின் அர்த்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தியதற்கும் எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் தாயே. கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்வோம். தாய், தயவு செய்து எங்களுக்குள் எவ்வித எண்ணங்களும் இல்லாத சந்தேகமற்ற நிர்விச்சாரா நிலையை எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. நாங்கள் எங்களின் தியானத்தினுள் முழுமையாக கலந்து அந்த முழுமையோடு நாங்கள் நிலை பெற்றிருக்க எங்களின் இந்த தியானம் உதவுமாறு தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ பிரம்மானந்தா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ பிரம்மானந்தா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் தொடர்ந்து இதே நிலையிலிருந்து நாம் தியானத்தில் இருப்போம். நமது இதே தியான நிலையில் 1991 அன்னை ஆற்றிய சொற்பொழிவின் சுருக்கத்தை கேட்போம். My job is to encourage you, to tell you about your inner subtleties, your beauty. Now, do you know what beautiful thing you are? Let us talk about our inner beauty. What are we? Are we all these mad people? Are we all these people who are all the time are miserable? Or are we all these people who are always fighting, those who are hankering after things, whom this matter dominates? No. We are the spirit. We are the spirit. We are the reflection of God Almighty, which is purity, which is truth, which is knowledge. We are that. We are not like ordinary people. How can we live on that level? Only if you are possessed, if you had a bad guru
or something like that. Maybe you are going like a yo-yo, going up and down, up and down, up and down. But those who have crossed all those limits, have reached that state, should value that they are the spirit. So many spirits here sitting, reflecting God Almighty. I am such a proud mother. And all of you are capable of enlightening so many people in this world. But the beauty within you is that you are absolutely independent of anybody else. You depend only upon yourself, upon the source of your spirit, the joy of your spirit. You don't expect others to give you joy. Supposing somebody tomorrow comes and abuses me, I'll say, all right, doesn't matter. It never touches me because I am with myself. He is saying these things. He will suffer or not suffer, that's not my lookout. When you start depending upon yourself, just imagine a house which is standing on rocks. Like that you are. Try to feel it. Feel the rock within you. Try to understand. We are not going to behave like other people. It's all right, people who have built their houses on sands have to worry. Not we. We have built on rocks. So we have to be very courageous. We have to be very bold. At the same time, extremely humble. When the tree is laden with fruits, it bends down. So we worship the Mother Earth, we worship the sun, we worship the moon, we worship everything that is around us which has helped us. We worship our parents, everyone. But above all, we worship ourselves. Because we are worshipable. Now all of you have become saints. That doesn't mean that you develop beards and have all funny dresses and all that. Nothing of that. You have saint because inside you there is the fragrance of beautiful fragrance of your lotus. That's the spirit. This is the lotus you have made for me here. Such a beautiful lotus. I am sitting in a beautiful lotus. In the same way is reflected in your heart. It's a beautiful lotus. Feel that lotus. How beautiful, how delicate it is. It's pink because pink is the lotus which invites everyone. Sign of generosity, of invitation. Pink color attracts all kinds of insects, everybody. So, lotus is pink and it invites everything, open to everything, not frightened of anything. But it comes out of the mire, comes out of absolutely horrible ponds. There are lots of worms going around it, all right? But it emits the fragrance and makes the whole pond so beautiful. That's what you are. Wherever you will be, you can create that beauty. You can flow that beauty. You can make people see what a spiritual person is. You are the reflector of Sahaja Yoga, not me. You have to reflect Sahaja Yoga. But such people are always in joy. And
wisdom. Sri Ganesha is the giver of wisdom. Wisdom. How to behave at what time. How to say at what time. How far to go with everything. It just should become innate, sahaj. You don't have to work it out, but should know. Now I'm a Sahajogini. Every morning you should tell yourself, I'm a Sahajogini. So how far I should go? How should I behave? I should behave. What should be my attitude? All this can be very easily understood if you develop this lotus of wisdom. How does the lotus come out? There is a seed, it sprouts. That's how the wisdom. There is already the seed within you. All of you have got. And now it has started opening because you are realized souls. Allow your wisdom to take over. So, how do you do it? There's one way I would say. Supposing mother had this problem, what she would have done? Very good idea. How she would have dealt with it. You may then say that we don't understand mother's styles, she's full of tricks. Correct, I am. But there's a very simple way of doing it. I surrender it to my wisdom. And the wisdom itself that is in you is active. It will work. This point also we should understand. Wisdom within you is active. There was one gentleman working at the airport in London. He's a Sahajogi, but he doesn't come to the collective, he has no time. So somebody said something harsh to him. Went home and he said that, it's not good, he said to me, you see, after all, I'm a Sahajogi. And next day, he heard the fellow has fallen from his bike. The gentleman might not have understood that because he said all these things, that's why this has happened to me. But he knew, because deities are all with you. So in wisdom you understand that all the deities are just with you. And whatever happens to you, they are before you. Nobody can harm you. Nobody can touch you. You are so protected. Lotuses are not protected. You are so protected that anybody tries to harm you, immediately there's protection. Also your own protection is there, as I said, that you jump into thoughtless awareness. We harm ourselves more than anybody else can sometimes. One friend of mine I knew, she was from very childhood, she was like that. Always crying for everything. Always she used to cry. For nothing at all, because she was such a spoiled child that she used to always cry. And I was surprised to see at a very young age she became blind. I said, how did you become so blind? She had to use a very thick glass and all that. She said, I used to cry so much, you remember? I said, that I remember. But did you cry even after school? Yes, I was always crying like this. So it's kind of a personality you develop that I like that, I just cry. But why not develop a personality that I am always in joy? Anything I see, I feel joyous. Anything I hear, I feel joy. Then this lotus of your fragrance will improve. And then activity of your wisdom will be that you will take all
that is very beautiful. Easily, you'll get all that is very satisfying, very joyous. It's kind of an activity of this wisdom within you, which just leads you to people who are extremely nice, to situations which are very beautiful, where you discover nice things. Or to such beautiful creations that you would never expect to see. It's very, very important to understand that you tell me, Mother, this miracle happened, that miracle happened. It's nothing. It's your own wisdom, your own spirit is working it out. You don't have to do anything. Only thing you have to remember that you are a Sahajogini and your character should be that of a Sahajogini, that your ideas should be that of a Sahajogini. Same with Sahajogis. Sahajogis, being men, they don't show much. But there are certain other ways of showing his temper. They get into tempers. And sometimes the tempers are so much that you just start looking what's the matter with the person. One side the tempers, another side the crying. I mean, in between what remains, I don't know. Both things are absolutely not needed. You have to correct people to say things. Just now I had to say something, I've said it, finished. But it's not anger. It just, I have to act. The difference is like this. I'm not involved in it. Even if I cry, I'm not involved. I'm just crying. Even if I'm angry, I'm not really angry. I'm just trying to be angry in an acting. That's what happens. You do not get involved into it. But if you get involved into your anger, then the joy is finished, completely finished. Some people think also that if you are joyous, you have to be very serious. Not at all. What is there to be serious? What is so serious in this world? Everything is stupidity. I don't find anything serious in this world. And I can't keep serious for more than 3 minutes. Sometimes people take advantage of that, but what can I do? That's my nature. What is so serious? You don't have to create sun, you don't have to create moon, you don't have to create Mother Earth. What's so serious? What great jobs have you to do? Everything is there for you. Just enjoy. What is there to be so serious? Some people, try to impress also by their seriousness. Once I saw a lady standing very seriously thinking. I said, what is the problem? I don't know how to broom this thing. So I don't have a broom. I said, such a big problem is there, as if the heavens are falling. Doesn't matter, today you don't do it. You can do it tomorrow. What is so important? I mean, if you don't have something, it's all right. No, I must do it to say I'm very house proud. I said, that's the main problem, which is serious. So because you suffer from some serious, stupid problems, that's why you become serious. And by becoming serious, if you think your problems will be solved, they will not. But at the same time, I must tell you, we should not be frivolous. We should not be vulgar and not frivolous. That's not. See these flowers. Look at them. They're shaking with my vibrations. But look at them in their own dignity. They are going to die tomorrow. They're not bothered. As long as they are all right there in their own place, giving you pleasure and happiness, finished. What is the use of a light
Let us see as a light as we are, to give the light. So we are here to give joy, happiness to everyone, to make everyone happy. There are so many ways of making others happy. And for that we have to learn also. So many things we have to learn how to make others happy. And then when you make them happy, then you feel that joy within yourself. Oh, that's so happy. See their happiness, then only this lotus opens out much more. Like a ripple, moves and moves to the end of the shores, and then from the shore it returns back to you. In the same way, when your joy reaches the joy of others, then the ripples that come up make a beautiful pattern of your life. Just think of such situations where you did something good to others, been very nice to others, and then you found the joy in that person, and how that joy came back to you. Think of that pattern that you felt so subtly in your life, how it is built in. Whenever you think of that time or that moment or that area, whole picture comes to you. And you think, what a time. But that time is eternally within you, all the time. And that's why is Diwali so important. You are all, as I said, you are my light. And the light is there, which is an eternal light. These lights will be finished. We'll have to light them every year, not you people. You have eternal light. And this light is going to spread joy. What's the problem of this world? The whole problem, you take it. There's no joy. Simple as that. There's no joy. If they had joy, they would not have done all these nonsensical things. There's no joy. When you have joy, you don't want to fight, you don't want to do anything that is harmful, you don't want to say anything harsh to anyone. Not only that, but you do not want to have something that will spoil this Mother Earth or which will bring ecological problem. No, you just don't want it. Don't want to do anything because it harms others. People feel unhappy about it, whether it is here, India, anywhere. You just feel that, why should I do such a thing which is not so congenial to others? I mean, it's not joy-giving. So when you have joy, you have to be joy-giving. And if you are not joy-giving, that means there's something lacking in your Sahaja, and that's why we have to come up now. We have to become Sahajoginis and Sahajogis. That is joy-giving society. We can change our name if you like, if not Sahaja is good, Joy-Giving Association. So this love, which is joy, actually I think when this love melts and flows like a river and gives nourishment to all the surrounding trees on the shores, that is the time, is the completion of the individuality or a personality of that love. And that's the time it feels fulfilled. It's not just that you have a light in the corner, but it has to flow, it has to move, it has to nourish. Love is not something dead, like a stone.
when it melts, it encompasses everything. And everything becomes very beautiful with that. So, you have to first understand that life is for giving joy to others. Because you are now saints and your light has to give joy. Little bit you have to bear. You have powers to bear. You have all the powers. And so I wish you good luck for the next year and great prosperity. May God bless you. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாய், எங்களுக்கான இன்று இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், தங்களின் அன்பு உரையின் மூலம் எங்களுக்கான தெளிவை தந்தமைக்கும் எங்களின் கோடான கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம். தாயே, நாங்கள் எப்பொழுதும் தங்களின் கவனத்தில் இருப்பதோடு எங்களின் கவனம் எப்பொழுதும் தங்களின் பொற்கமல திருப்பாதங்களில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. பூரண மந்திரம். ஓம் துவமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளுவோம்.